சைலண்டா அப்படியே கிட்டக்க வந்துச்சு. கிராஸ் பண்ணும்போது அவனுக்கே தெரியல தம்பிக்கு எப்படி கடிச்சதுன்னே. வந்து கடிச்சிட்டு அடுத்தடுத்து பேசிட்டுல அங்கேருந்து ஓடியாந்து அந்த பையனை கொக்குல பிடிச்சி பிடிங்கணும்னா அவன் கத்துறான். நான் ஓட்டோடமா ஓடி மாண்டவத்துலேருந்து ஆற்றுக்கு போகலான்ட்டு போயிட்டே இருந்தான். அதுக்கு பின்னாடியே ஒரு வெறிநாய் வந்து பறிச்சுட்டு என்ன அப்படியே கடிச்சிட்டு ஓடிச்சு. ஒரே வெறிநாய் அடுத்தடுத்து 10 பேரை கடித்து குதறியதால் வீட்டை விட்டு வெளியே வர பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பாதுகாப்புக்காக கையில் குச்சியுடன் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எங்கு என்று அறியலாம் இந்த தொகுப்பில். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட கடைவீதி அருகே மேட்டுத்தெரு, தில்லை நகர், அச்சுதம்மன் கோயில் தெரு, சாவடிக்குப்பம், காந்தி நகர் பகுதிகள் அடுத்தடுத்து உள்ள குடியிருப்புகளாக இருக்கின்றன. தில்லை நகர் பகுதியில் 8 வயது சிறுவன் பிரஜோன் பள்ளிக்கு செல்ல தயாராக இருந்த போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த தெரு நாய் ஒன்று சிறுவனை கீழே தள்ளி காலை கடித்து குதறியது. அது பாட்டுக்கு சைலண்டா அப்படியே கிட்டக்க வந்துச்சு. கிராஸ் பண்ணும்போது அவனுக்கே தெரியல தம்பிக்கு எப்படி கடிச்சதுன்னே. வந்து கடிச்சிட்டு அடுத்தடுத்து தெருவில் போய் கடிச்சிருக்கு. காந்தி நகர்ல பக்கத்துல சாவடிக்குப்போம், அதுக்கடுத்து தெற்கு தெரு, எல்லாமே எங்க தெரு சரௌண்டிங் தான். வரிசையா பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்தையுமே போய் கடிச்சிருக்கு. அதே நாய் தான், ஒரே நாய் போய் எல்லாத்தையுமே போய் கடிச்சிருக்கு. சிறுவனின் அலறல் சப்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் வந்து மீட்டு சிறுவனை விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். வந்து நின்றுட்டு இருந்தான். நாங்கள் இப்படி நின்று பேசியிருந்தோம் பசங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டு. உடனே அங்கேயிருந்து அந்த நாய் எங்கேயாவது அவனை பிடிச்சி கீழே தள்ளி பிடிச்சி கடிச்சு கீழே தள்ளி இருந்தா அப்புறம் இவங்க தான் ஓடி போய் பார்த்து சத்தம் கேட்டு தூக்குனாங்க. தூக்கி அப்புறம் இது பண்ணால் ரத்தம் ஓடுது, குறை ஓடுது. அந்த இடத்துல தூக்கிட்டு போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இது பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணிருக்காங்க பெட்டில். அப்புறம் அந்த நாய் ஓடிடுச்சு துரத்தி. அப்புறம் எல்லாரும் துரத்தி பிடிச்சாங்க. அதுக்குள்ளே ஓட்டமாக ஓடி போச்சு. எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ளே தப்பி ஓடிச்சு. அந்த கால் தண்ணி ஓடி போயிடுச்சு. சிறிது நேரத்தில் நாயின் புகைப்படத்துடன் வெறிநாய் ஜாக்கிரதை என வாட்ஸ்அப் குழுக்களில் தகவல் பரவியது. நாயை பிடிக்க நகராட்சியில் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் அந்த பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாயை பிடிக்க வலையுடன் முயற்சி செய்தனர். இந்நிலையில் அந்த நாய் ஆக்ரோஷமாக சாலையில் நடந்து செல்லும் சிறுவர்கள், பெரியவர்கள் என ஒவ்வொரு பகுதியாக கடித்து குதறியவாறு ஓடியது. அவங்க உள்ள நின்றுட்டாங்க, நாங்கள் எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தோம். பேசிட்டுல அங்கேருந்து ஓடியாந்து அவனை பொண்ணு கொக்குல பிடிச்சி பிடிங்கணும்னா அவன் கத்துறான். நான் ஓட்டோடமா ஓடி போய் அவனை தூக்குறதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு ஓடிடுச்சு. அப்புறம் அவன் கத்தி அங்கே ரத்தம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாயை பிடிச்சி அடிக்கலான்னு பார்த்தாங்க. அது ஓடிடுச்சு. வேற காலிலேருந்து கட்டிட்டு இருக்காங்க நாயை அடிக்கிறது. இதனால் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் ஒருவர் பின் ஒருவராக காலையிலிருந்து மாலைக்குள் 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் படுகாயத்துடன் சிகிச்சைக்கு வந்தனர். சிலருக்கு எலும்பு தெரியும் அளவிற்கு காயம் ஏற்பட்டது. 55 வயது லட்சுமி, 58 வயது கண்ணன், 50 வயது அமுதா, 70 வயது ரத்னமணி மற்றும் 8 வயது சாய் பிரணவ், 3 வயது கனிஷ்கா உட்பட 10க்கும் மேற்பட்டோரை ஒரே நாய் அடுத்தடுத்து கடித்து குதறியது. மாண்டவத்துலேருந்து ஆற்றுக்கு போகலான்ட்டு போயிட்டே இருந்தான். அதுக்கு பின்னாடியே ஒரு வெறிநாய் வந்து பறிச்சுட்டு என்ன அப்படியே கடிச்சிட்டு ஓடிச்சு. ரெண்டாவது எங்கள் ஏரியாவில் ஒரு 7-8 பேர் கடிச்சிச்சு. இங்கே அது கடிச்சிட்டு காந்தி நகர் ஒரு 4-5 பேர், தெற்கு தெருவில் ஒரு 2 பேர் கடிச்சிச்சு. இது ஒரு புறம் இருக்க, ஆடு, மாடு, கோழி, வீட்டில் வளர்க்கப்படும் நாய் என விலங்குகளையும் பறவைகளையும் வெறிநாய் கடித்து குதறியதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். விருதாச்சலம் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் வெறிநாயிடமிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதேபோல கால்நடைகளையும் வெறிநாய் தாக்காமல் கட்டுப்படுத்த வேண்டும். வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விருதாச்சலம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலம் தெற்கு தெரு பின்பகுதிகளில் இருக்கக்கூடிய விஐபி நகரில் கடந்த 2 நாளாக வந்து வெறிநாய் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு 8 வயது சிறுவனை வந்து ரொம்ப மோசமான அளவில் வந்து கடிச்சு காயப்பட்டிருக்கு. ஒரு பெண் வந்து நடைபயிற்சி போகும்போது அவங்களையும் கடிச்சிருக்கு. அப்புறம் மாடு வந்து கடிச்சிருக்கு. ஆடு மேய்க்கிறவங்க ரொம்ப அச்சத்தோடய வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க.
நகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக வந்து அந்த வெறிநாயை பிடிச்சி வந்து அதை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே தெரு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. காலையிலேருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அச்சத்தோடய வந்து வெளியில் வந்து நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டுருக்கு. நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வந்து இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பேருங்க தனவேல்,